ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்ட்டுக்கான 3வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 3வது நாளான இன்று டோட்டலாக 377 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. 2 நாள் கவுன்சிலிங் முடிந்தப்ப டோட்டலாக 492 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று 377 வேகன்சிஸ் ஃபில் ஆகி 3 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்ட்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071 இதுவரை 869 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 3202 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 611, இதுவரை 270 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 341 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 உமனில் டோட்டல் வேகன்சி 243, 83 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 160 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 விடோவில் ஒரு வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி 27 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 50, 21 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 29 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் பிளைண்டில் இதுவரை 8 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 10 கொடுத்துருக்காங்க, ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சி இருக்கு. ஸோ அடுத்து ஜென்ரல் 10ல் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 164, இதில் 59 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 105 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 63, 22 ஃபில் ஆகி மீதம் 41 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஜென்ரல் 10ல் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. மற்ற கேட்டகரியிலான ஜென்ரல் 10, ஜென்ரல் டீஃப், உமன் டீஃப், ஜென்ரல் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. 3வது நாளான இன்று வேகன்சிஸ் நிறையவே ஃபில் ஆகியிருக்கு. 2ஆம் நாள் முடிஞ்சப்ப ஜென்ரலில் 183 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று முடிந்தப்ப 270 வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு. ஸோ இன்று தெரியும் 377 வேகன்சிஸ் இன்று மட்டும் ஃபில் ஆகியிருக்கு. முதல் மற்றும் 2ஆம் நாள் கவுன்சிலிங்கை விட இது அதிகம். இதே போல ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனில் நேற்று முடிஞ்சப்ப டோட்டலாக 18 வேகன்சி ஃபில் ஆகியிருந்தது. இன்று 3 ஃபில் ஆகி மீதம் 21 வேகன்சி இருக்கு. ஸோ ஜென்ரல் 10ல் இன்று வேகன்சிஸ் அதிகமாகவே ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 494, 121 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 373 வேகன்சி இருக்கு. பிசி உமனில் டோட்டல் வேகன்சி 219, 27 ஃபில் ஆகி மீதம் 192 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இதுவரை 11 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 40 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் பிளைண்டில் டோட்டல் வேகன்சி 16, 5 ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 147, 28 ஃபில் ஆகி மீதம் 119 வேகன்சி இருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 72 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க, 11 ஃபில் ஆகி மீதம் 61 வேகன்சி இருக்கு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சி இருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கு. பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரிகளான விடோ, ஜென்ரல் டீஃப், ஜென்ரல் ஆர்த்தோ, உமன் டீஃப், உமன் ஆர்த்தோ, ஜென்ரல் எம்யூஎல்டிஏ, உமன் எம்யூஎல்டிஏ, விடோ பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் இதுக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். 2ஆம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப பிசி ஜென்ரலில் 47 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருந்தது. இன்று முடிந்த நிலையில் 121 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. 3 நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச வேளையில் பிசி கம்யூனிட்டிலையும் இன்று வேகன்சி நிறையவே ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10ல் வேகன்சி இருந்தும் ஏன் பிசி கம்யூனிட்டியில் வேகன்சி இவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு கேட்பீங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் 10ல் அது இல்லாத பட்சத்தில் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சியில் அது ஃபில் ஆகும். ஸோ இதனால தான் பிசி கம்யூனிட்டியில் வேகன்சி இன்று ஜென்ரலில் அதிகமாகவே ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10ல் இருக்கக்கூடிய வேகன்சி மற்றும் பிசி ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஓரளவு ஃபில் ஆகுற வரைக்கும் பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகும். ஸோ பிஎஸ்டிஎம்கான வேகன்சி இப்போதைக்கு அதிகமாக ஃபில் ஆகாது. நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. பிசிஎம் ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 49, இன்று 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 47 வேகன்சி இருக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் முதல் 2 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் எந்த வேகன்சியும் ஃபில் ஆகாமல் இருந்தது. 3வது நாளான இன்று ஜென்ரலில் 2 வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரிகளான பிசிஎம் உமன், பிசிஎம் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜென்ரல் பிளைண்ட், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இது இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியும் இன்றிலிருந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அதிகமாக ஃபில் ஆகலனாலும்
வரக்கூடிய நாட்களில் அதிகமாக ஃபில் ஆகலாம். ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டுலேயும் செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால தான் முதல் 2 நாட்களில் வந்து ஃபில் ஆகாமல் இருந்தது. இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. 4, 5 மற்றும் 6வது நாள் கவுன்சிலிங் வந்துட்டு பிசிஎம் கம்யூனிட்டியும் வந்து வேகன்சிஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் நிறையவே. ஸோ இன்று 3வது நாள் முடிந்த நிலையில் இதுவரை பிசிஎம் கம்யூனிட்டியில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 369, 88 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 281 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி உமனில் இதுவரை 19 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 148 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 45, 11 ஃபில் ஆகி மீதம் 34 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் இதுவரைக்கும் 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 103, 16 ஃபில் ஆகி மீதம் 87 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 52 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல இதுவரை 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி கம்யூனிட்டி போலவே எம்பிசி கம்யூனிட்டிலும் இன்று ஜென்ரலில் வேகன்சிஸ் அதிகமாக ஃபில் ஆகியிருக்கு. ஸோ வந்து கேண்டிடேட்ஸ் கேட்ட டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 10ல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்தந்த கம்யூனிட்டியில் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் சில செலக்டட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு கேட்கறதால கம்யூனிட்டிலையும் வந்து இன்று அதிகமாகவே ஃபில் ஆகியிருக்கு. நாளையும் இதே போல் வேகன்சிஸ் அதிகமாக தான் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 373, 39 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 334 வேகன்சி இருக்கு. எஸ்சி உமனில் இதுவரை 8 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 129 வேகன்சி இருக்கு. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 1 வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு இதுவரைக்கும். மீதம் எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 37 வேகன்சி இருக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 62, 3 ஃபில் ஆகி மீதம் 59 வேகன்சி இருக்கு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல இதுவரை 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 31 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ 2ஆம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எஸ்சி ஜென்ரலில் 11 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருந்தது. இன்று முடிஞ்சப்ப டோட்டலாக இதுவரை 39 வேகன்சி வந்து ஃபில் ஆகியிருக்கு. எஸ்சி ஜென்ரலில் மீதம் 334 வேகன்சி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் எஸ்சி மற்றும் எஸ்டி கம்யூனிட்டியில் ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ வந்து இதனால பார்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து இதே போல வந்து வேகன்சிஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படி எடுத்துட்டோம்னா எக்ஸர்வீஸ்மேனில் ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் போலவே 3வது நாளான இன்றும் எந்த ஒரு வேகன்சியும் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்கு. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்றும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. எல்லா வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் எதில் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஏ விடோவில் இருந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்று ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 23 வேகன்சி இருக்கு. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7, 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சி இருக்கு. ஸோ வந்து 2 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எஸ்சிஏ விடோவில் இருந்த வேகன்சி எல்லாம் ஃபில் ஆகியிருந்தது. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி ஃபில் ஆகியிருந்தது. ஸோ அது அப்படியே தான் இருக்கு. இன்று வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு. மற்ற கேட்டகரிகளில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 3 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071ல் இதுவரை 869 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 3202 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. இன்றைய நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் பார்த்தோம்னா கம்யூனிட்டியில் வந்து வேகன்சிஸ் அந்தந்த கம்யூனிட்டிக்கான வேகன்சி வந்து இன்று அதிகமாகவே ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10ல் வேகன்சி இருந்தும் கூட நிறைய பேர் அவங்க சில செலக்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டனால ஜென்ரல் 10 விட்டு அவங்கவுங்க கம்யூனிட்டியில் வந்து வேகன்சிஸ் நிறையா ஃபில் ஆகியிருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்று எக்ஸர்வீஸ்மேனுக்கான பிஎஸ்டிஎம் தான் வந்து இன்றும் அதிகமாக ஃபில் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸர்வீஸ்மேன் ஜென்ரல் 10ல் வந்துட்டு இதுவரை 21 வேகன்சி வந்து ஃபில் ஆகியிருந்தது. எக்ஸர்வீஸ்மேனுக்கு அடுத்தபடியாக பிளைண்டுக்கான வேகன்சி வந்து நிறையா ஃபில் ஆகியிருந்தது. மேலும் விடோக்கான வேகன்சிஸும் 1-2 இன்று ஃபில் ஆகி இருந்தது. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிகளான டீஃப் மற்றும் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகாமல் எல்லா வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்கு. டீஃப் மற்றும் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பயப்பட தேவையில்ல. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே ஃபில் ஆகலை இன்னும். ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு மற்றும்
டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங்க்கு போகிறவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்துட்டே இருங்க. பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கீங்களோ அதுக்கான கோட் நம்பர் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.